ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். செம்ம டிராஃபிக்காக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சவுத் அண்ட் டவுன் சீயில் ஹலோவின் பரேட் நடக்குது. அங்கே தான் போகிறோம். பார்க்கிங் கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால பரேட் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் நாங்கள் சேர்ந்தோமே. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஹலோவின் பரேட்னால் ஒன்றும் இல்லைங்க, ஸ்பூக்கியாக காரு வெஹிக்கல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு நிறைய வேஷங்கள்லாம் போட்டுட்டு வருவாங்க. அதுதான் ஹலோவின் பரேட். ஹலோவின்காக இது நடத்துகிறாங்க. இப்போ நம்ம இந்த ஹலோவின் பரேட் பார்த்துட்டே பார்த்திங்கன்னா ஹலோவின் பற்றின சில விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு தெரியாது இல்லையா ஹலோவின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஹலோவின்ன்றது ஒரு ஃபெஸ்டிவல். அது பார்த்திங்கன்னா அக்டோபர் 31 அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன தான் உலகம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணாலும் யூஎஸ், கனடா, அயர்லாண்ட், யூகே அண்ட் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. பசங்கள்லாம் பேய் வேஷம் மாதிரி போட்டுட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. என்ன தான் இந்த நாடுகளெல்லாம் செலிப்ரேட் பண்ணாலும் யூஎஸில் ரொம்ப வைடாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இது ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா அயர்லாண்ட், ஸ்காட்லாண்ட் அண்டு சம் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அயர்லாண்ட் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு இமிக்ரெண்ட்ஸாக போகும்போது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹலோவின் பரவ ஆரம்பிச்சு இப்போ வேர்ல்டு வைட் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே செலட்டிக் பீப்புளால் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதான்னு தெரியல, அவங்களால செலிப்ரேட் பண்ணப்படுது. அவங்க சோஹின் அப்படின்ற ஒரு பேரில் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுவடை காலம் முடிஞ்சு, அதாவது சம்மர்லாம் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இருட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதுக்காக அந்த எண்ட் ஆஃப் த இயரில் செலிப்ரேட் பண்ணுறது தான் இது. அந்த அக்டோபர் 31 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவிகள், பேய்கள், அதாவது அப்புறமா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆன்மா இதெல்லாம் பூமிக்கு வருதான் அவங்க நம்பினாங்க. அதனால் நெருப்பெல்லாம் மூட்டி அவங்க அந்த அனிமல்ஸோட தோலெல்லாம் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு அந்த ஆவிகளை விரட்டுறதுக்காக இந்த சடங்குகளை செஞ்சுட்டு வந்தாங்க. அதுதான் காலப்போக்கில் ஹலோவினாக மாறிடுச்சு. ஹலோவின்காக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீடெல்லாம் அப்படியே ஸ்பூக்கியாக டெக்கரேஷன்லாம் பண்ணிடுவாங்க. ஹலோவின் பார்ட்டிலாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் ட்ரிக் ஆர் ட்ரீட் போவாங்க. இந்த பம்கின் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நல்லா கார்விங் பண்ணி உள்ளே ஒரு கேண்டல்லாம் வச்சு சூப்பராக பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே இந்த பரேடு போகிறத கண்டினியூ பண்ணலாம். குழந்தைங்களாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பரான காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க. நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே இவங்கள ஞாபகம் இருக்கும், நம்ம பவர் ரேஞ்சர்ஸ்க்கு.
அழகான பேய்களெல்லாம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. பேபி இக்லூ எப்படி நின்று பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. பரேட் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் இங்கேயே சுற்றிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 8 o'clock வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். சவுத் எண்ட் பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆர்கேட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகலாம். ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சீக்கிரமாக போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கலாம். செம்ம கூட்டமாக இருக்குது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Also a silver stack. முன்னாடி போய் பாருங்க. மாணவ ஃபயர் ஒர்க்ஸ் क्या कलर का बादल है? कितना बड़ा लगा देखते ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் வந்து ஆர்கேட்டில் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.